ஒரு அரண்மனை மிகுந்த பாதுகாப்பு கொண்டது. சாதாரணமாக யாரும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. கையில் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் இருப்பார்கள். மெட்டல் டிடெக்டர் கொண்டு உள்ளே நுழைகிற அனைவரும் சோதிக்கப்படுவர். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அனுமதியின்றி உள்ளே வரும்போது யாராயினும் பலவிதமான சோதனைகளுக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அரண்மனையின் பாதுகாப்பு நிறைந்த உள் அறையில் மேல் சுவரில் ஒரு சிலந்தி கூடு கட்டியிருந்தது. மட்டுமின்றி சிலந்தியினுடைய ஒட்டடைகள் அறை முழுவதும் நிரம்பி இருந்தது. அதிக பாதுகாப்பு நிறைந்த அரண்மனையின் உள்ளறையில் எளிய சிலந்தி கூடு கட்டுவதை பாதுகாவலர்களால் தடுக்க முடியவில்லை. நம் மனதிலும் வெளிப்படையான அசுத்தங்கள், பாவங்கள், பொல்லாத செயல்கள் நுழைய முடியாமல் நாம் தடை செய்யலாம். ஆனாலும் கசப்பு, எரிச்சல், பொறாமை போன்ற சிலந்தி கூடுகள் நமக்குள் சில நேரங்கள் இருந்து விடுகிறது. இப்படிப்பட்டதையும் நாம் சுத்தம் பண்ணும் பொழுது அந்த அறையாகிய மனிதன் மிகவும் அழகாக, செம்மையாக காணப்பட முடியும். வேதத்திலே ஒரு வசனம், எபேசியர் 4:31 சொல்கிறது, சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆம், ஒரு சிலந்தி அறை முழுவதும் இருந்தாலும் அந்த அறை பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. வெளியே என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் அதே போல்தான் நாமும் வெளியே நல்லவர்களாக இருந்தால் கூட நமக்குள் இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் அது பார்ப்பதற்கு நல்லாக இருக்காது. எனவே இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களையும் நம்மை விட்டு மாற்றுவோம், அழகாக மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.